ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இனியோட லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு குழம்பு தான் வச்சேன். சீரகம் மிளகு குழம்புக்கு தேவையான மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் வறுத்து வச்சுருக்கேன். புளி ஊற போட்டிருக்கேன், அரிசி ஊற போட்டிருக்கேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கிற டைமு, தொண்டை கரகரன்னு இருக்கிற டைம்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வறுத்த பிறகு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிக்கணும். வடை சட்டியில் ஆயில் சேர்த்த பிறகு வடகம், அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 2-3 சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம், அதை நல்லா வதங்கின பிறகு பொடியாக நறுக்கின ஒரு 10 பல் பூண்டு, அது எல்லாத்தையும் சேர்த்து வதங்கின பிறகு ஒரு 2 பழம் தக்காளி, அதையும் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கின பிறகு ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற போட்டிருந்தேன். அந்த புளியோட கரைசலில் சேர்த்துக்கிட்டேன். அது கொதி வந்த பிறகு வறுத்து வச்சேன் இந்த பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். குழம்பு திக்னஸ்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தால் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு தேவையான அளவு சுண்டை வச்சு எடுத்துக்க வேண்டியதான்.